காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். அரசு வருமானத்தில் அதிரடி உயர்வு 11 மாதங்களில் பில்லியன் ரூபாய். மத்திய மாகாண பாடசாலைகளுக்கு மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இத்தாலியில் அதிரடி நடவடிக்கை. கமாஸ் அமைப்பிற்கு நிதி திரட்டிய 9 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். மத்திய மாகாணத்தில் உள்ள பல பாடசாலைகள் மண் சரிவு அபாயத்தில் இருப்பதாகவும் இது குறித்து உரிய அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அண்மைய சீரற்ற வானிலை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் நுவரேலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் உள்ள பல பாடசாலைகள் மண் சரிவு அபாயத்திற்கு நேரடியாக முகம் கொடுத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தர மதிப்பீட்டு அறிக்கையின்படி கண்டி மாவட்டத்தில் கசலக பகுதியை தவிர வேறு எந்த பாடசாலைகளும் பெரிய அளவில் அபாய நிலையில் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சில பாடசாலை வளாகங்களை பொறியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உறுதிப்படுத்த முடியும். ஆனால் அவ்வாறு செய்ய முடியாத பாடசாலைகள் குறித்து கல்வி அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதோடு அவற்றுக்கு மாற்றுத் தீர்வுகளை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய மாகாணத்தில் உள்ள 160 பாடசாலைகளை உள்ளடக்கிய விரிவான மதிப்பீட்டு அறிக்கை ஏற்கனவே கல்வி அமைச்சரும் பிரதமருமான கரினி அமரசூரியவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளின்படி கல்வி அமைச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் ஆசிரி கருணாவர்தன கூறியுள்ளார். இதேவேளை அதிக அபாயம் கொண்டதாக அடையாளம் காணப்பட்ட பாடசாலைகள் குறித்த மேலதிக ஆய்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இது தொடர்பான சமீபத்திய முடிவுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கல்வி அமைச்சுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டின் முதல் 11 மாதங்களில் அரசாங்கத்தின் மொத்த வரி வருமானம் 4613 பில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கை சுங்கத்தின் ஊடாக 2223 பில்லியன் ரூபாய் வருமானமும் மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஊடாக 2105 பில்லியன் ரூபாவும் கிடைத்துள்ளது. அத்தோடு மதுவரி திணைக்களத்தின் ஊடாக 213 பில்லியன் ரூபாவும் மற்றும் ஏனையவை ஊடாக 70 பில்லியன் ரூபாவும் வருமானமாக பெறப்பட்டுள்ளது. 2025இன் முதல் 11 மாதங்களில் வாகன இறக்குமதி மூலம் ஈட்டப்பட்ட வரி வருமானம் 410.5 பில்லியன் ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இது கடந்த 2024ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 355 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் முதல் 11 மாதங்களில் வாகன இறக்குமதியின் ஊடாக 54.6 பில்லியன் ரூபாய் வருமானமாக பெறப்பட்டிருந்தது. அத்தோடு 2025ஆம் ஆண்டின் முதல் 11 மாதங்களில் மொத்த அரச வருமானம் 35.5 வீதத்தினால் அதிகரித்த 4945.8 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் இந்த தொகை 3650.9 பில்லியன் ரூபாவாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இனி வெளிநாட்டு செய்திகள். இத்தாலியில் பாலஸ்தீன மக்களுக்கான மனிதாபிமான உதவி என்ற பெயரில் கமாஸ் அமைப்பிற்கு சுமார் 7 மில்லியன் யூரோக்கள் நிதி திரட்டி அனுப்பியதாக 9 பேரை இத்தாலிய காவல்துறை கைது செய்துள்ளது. இத்தாலியில் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு மற்றும் நிதி பிரிவு காவல்துறை இணைந்து நடத்திய அதிரடி சோதனையில் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது கமாஸ் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்த புலனாய்வு விசாரணைகள் தொடங்கப்பட்டன. இந்த நிலையில் பாலஸ்தீன பொதுமக்கள் உதவும் நோக்கில் நிதி திரட்டப்படுவதாக தெரிவித்து ஒரு சிக்கலான நிதி திரட்ட முறையை பயன்படுத்தி கமாஸ் அமைப்புக்கு இவர்கள் பணத்தை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திரட்டப்பட்ட நிதியில் 71%த்திற்கும் அதிகமான தொகை கமாஸின் இராணுவ பிரிவிற்கும் மற்றும் தற்கொலை படை தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் குடும்பங்களுக்கும் பயங்கரவாத வழக்குகளில் கைதானவர்களுக்குமான ஆதரவு நிதியாகவும் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது.
கைது நடவடிக்கையோடு சேர்த்து சுமார் 8 மில்லியன் யூரோக்கள் மதிப்பிலான சொத்துக்களையும் இத்தாலிய காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. கைதானவர்களில் ஒருவர் இத்தாலியில் உள்ள பாலஸ்தீன சங்கத்தின் தலைவராக செயல்பட்டு வந்த ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமாஸின் நிதி திரட்டும் அமைப்பில் இவர் முக்கிய பங்கு வகித்ததாக காவல்துறை கருதுகிறது. இருப்பினும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.